Hey buddies, welcome to Python for Toddler series. So previous video la nama enna paathiட்டு இருந்தோம் அப்படினா எப்படி நம்ம numbers வச்சு pattern create பண்றது அப்படினா நாம வந்து பார்த்துட்டு இருக்கோம். So previous video பார்க்காம யாராவது straight அந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க அப்படினா so please நீங்க அந்த வீடியோ போய் பார்த்துட்டு வாங்க so that நம்ம ஃபர்தரா பார்க்க போற கான்செப்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு இன்னும் ரொம்பவே கிளியராவும் பெட்டராவும் புரியும். ஓகே, இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா so triangle-ல நாம எப்படி numbers வச்சு நாம எப்படி வேற ஒரு pattern create பண்றது அப்படினா நாம வந்து பார்க்க போறோம். ஓகே, Jupyter notebook ஓபன் பண்ணிக்கலாம். So previous video பாத்தீங்க அப்படினா so இந்த மாதிரி ஒரு பேட்டர்ன் தான் நம்ம வந்து கிரியேட் பண்றது எப்படி அப்படினு நம்ம வந்து பாத்துறோம். So இது பாத்தீங்க அப்படினா என்ன மாதிரி இருக்கும் அப்படினா ஒரு ட்ரையாங்கிள் ஃபார்ம்ல தான் நமக்கு வந்து இருக்கும். ஆனா நம்பர் ஸ்டார்ட் ஆகுறது எங்க இருந்து ஸ்டார்ட் ஆகும்னு பாத்தீங்கன்னா இது ரைட் சைடுல இருந்து நமக்கு வந்து ஸ்டார்ட் ஆயிருக்கும். So 1 1 2 1 2 3 1 2 3 4 1 2 3 4 5 அப்படினு ஸ்டார்ட் ஆயிருக்கும். So இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு ட்ரையாங்கிள் பேட்டர்ன் எப்படி கிரியேட் பண்றதுங்கறத நாம வந்து previous வீடியோல நம்ம வந்து பார்த்தோம். So இன்னைக்கு நம்ம பார்க்க போற பேட்டர்ன் எப்படி இருக்கும் அப்படினா so நமக்கு வந்துட்டு இந்த மாதிரி தான் இருக்கும். So இதுமே வந்துட்டு ஒரு நம்பர் வச்சு நம்ம கிரியேட் பண்ணக்கூடிய பேட்டர்ன் தான். பட் ஆனா இந்த பேட்டர்ன் நமக்கு எந்த மாதிரி இருக்கும் அப்படினா லைக் இந்த மாதிரி தான் நமக்கு வந்து இருக்கும். So இது பாத்தீங்க அப்படினா நமக்கு ஆல்மோஸ்ட் நமக்கு வந்து ட்ரையாங்கிள் ஷேப்ல தான் இருக்கும். பட் ஃபர்ஸ்ட் ரோ அப்படினா 1 ங்கற நம்பர் பிரசன்ட் ஆயிருக்கும். செகண்ட் ரோ அப்படினா 2 ங்கற நம்பர், தேர்ட் ரோ அப்படினா 3, அப்புறம் ஃபோர்த் ரோ அப்படினா 4 ங்கற நம்பர் வந்து நமக்கு இத்தனை டைம்ஸ் நமக்கு வந்து பிரசன்ட் ஆயிருக்கும். சோ இந்த மாதிரி ஒரு பேட்டர்ன் எப்படி கிரியேட் பண்றதுன்னா நம்ம வந்து பார்க்க போறோம். சோ இது வந்து நம்ம இந்த மாதிரி பேட்டர்ன் நம்ம கண்டினியூஸா நாம வந்துட்டு பார்த்துட்டு இருக்கோம். சோ அதனால நீங்க ஃபர்ஸ்ட் நீங்க இந்த வீடியோ பார்த்ததுக்கு அப்புறம் இந்த வீடியோ பாத்தீங்க அப்படினா உங்களுக்கு வந்துட்டு ரொம்பவே ஈஸியா புரியும். பிகாஸ் இந்த கோட்ல ஒரு சின்ன ஆல்டரேஷன் தான், அதை செஞ்சோம்னா நமக்கு வந்துட்டு இந்த அவுட்புட் வந்து கிடைச்சிடும். சோ எதனால அந்த சின்ன ஆல்டரேஷன் பண்றோம், அந்த சின்ன ஆல்டரேஷன் பண்றதுனால எப்படி இந்த கோட் வந்து நமக்கு இந்த மாதிரி மாறுது அப்படினு நம்ம வந்து பார்க்கலாம். சோ யாராவது ஸ்ட்ரைட்டா இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க அப்படினா சோ ப்ளீஸ் நீங்க ஃபர்ஸ்ட் இந்த வீடியோ நீங்க போய் முதல்ல பார்த்துட்டு வாங்க. சோ பார்த்ததுக்கு அப்புறம் இந்த வீடியோ பாருங்க, உங்களுக்கு ரொம்பவே பெட்டரா கிளியராவும் புரியும். சோ அதுக்கான கோட் கொடுத்துட்டு நான் ரன் பண்றேன். நம்பர் ஆஃப் ரோஸ் கேக்குது. நம்பர் ஆஃப் ரோஸ் வந்து நான் 5 அப்படினு கொடுத்து நான் என்டர் பண்றேன். சோ என்டர் பண்ணும்போது பாத்தீங்கன்னா எனக்கு அதே மாதிரி தான் எனக்கு வந்துட்டு நான் போட்டிருந்த மாதிரியே தான் எனக்கு வந்து அவுட்புட் வந்திருக்கு. லைக் ஃபர்ஸ்ட் ரோ அப்படினா 1, அதுக்கப்புறம் செகண்ட் ரோ அப்படினா 2, அப்புறம் 3, அதுக்கப்புறம் 4, அதுக்கப்புறம் 5 அப்படின்ட்டு எனக்கு வந்துட்டு சென்டரா இந்த மாதிரி ஒரு ட்ரையாங்கிள் வந்து ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ இந்த மாதிரி பேட்டர்ன் நம்ம வந்துட்டு எப்படி கிரியேட் பண்ணுறதுங்கிறது நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். அதாவது ட்ரையாங்கிள்ஸில் எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ஸோ நம்பர்ஸ் வச்சு எப்படி நம்மளுக்கு இந்த மாதிரி வந்திருக்கு அப்படின்னு நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ ப்ரீவியஸ் கோடுக்கும் இந்த கோடுக்கும் நம்ம என்ன ஆர்டர் பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஸோ ப்ரீவியஸ் கோடில் இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா J+1 கொடுத்துருப்பேன். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா I+1 கொடுத்துருக்கேன். அது ஒன்று தான் டிஃப்ரென்ஸ், மற்றபடி வேறு எந்த ஒரு டிஃப்ரென்ஸுமே இல்லை. ஸோ இந்த சின்ன டிஃப்ரென்ஸ் நம்ம இந்த இடத்துல கொடுக்கறதுனால தான் கோடில் இவ்வளோ மாடிஃபிகேஷன்ஸ் இருக்குது. ஸோ இப்போ இது லைன் பை லைன் எப்படி எக்ஸிக்யூட் ஆகுங்கிறத நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறோம் அப்படின்னா n = int of input of மெத்தட் யூஸ் பண்ணி அவுட்புட் ஸ்க்ரீன்லேருந்து யூசர் கிட்ட இருந்து நம்ம வந்து வேல்யூ வாங்கிக்கிறோம். ஸோ யூசர் வந்து 5 என்டர் பண்ணியிருக்காங்க. ஸோ எண்ணில் வந்து நம்மளுக்கு வேல்யூ 5 அப்படின்னு நம்மளுக்கு ஸ்டோர் ஆயிருக்கும். ஸோ அடுத்து உள்ள வருது. ஸோ உள்ள வரும்போது ஃபார் லூப் யூஸ் பண்ணுறோம். ஸோ உங்கள் எல்லாத்துக்கும் நல்லாவே தெரியும். ஸோ இந்த மாதிரி நம்ம ட்ரையாங்கிள் பிரிண்ட் பண்ணணும்னு வரும்போதே நம்மளுக்கு ரோஸ் அண்ட் காலம்ஸ் இருக்கும். ஸோ ரோஸ் அண்ட் காலம்ஸ் இருக்கும்போதே நம்மளுக்கு வந்துட்டு ஃபார் லூப் வந்து தான் நம்ம வந்து யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து பிரிண்ட் பண்ணும். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுது அப்படின்னா ஃபார் I in range 5 அப்படின்ட்டு கொடுக்குறோம். பிகாஸ் இந்த இடத்துல என்னோட வேல்யூ வந்து 5. ஸோ ரேஞ்ச் 5 எடுத்தீங்க அப்படின்னா 0, 1, 2, 3, 4 வரைக்கும் இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து 0 பாயிண்ட் பண்ணியிருக்கும். உள்ள வரும்போது ஃபார் J in range n - I-1 சொல்லியிருக்கும். ஸோ இதுவும் ப்ரீவியஸ் கோட் மாதிரி தான், நான் அவ்வளோ டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணல, ஜஸ்ட் நான் அவுட்லைனாக பண்ணுறேன். பிகாஸ் இந்த ஸ்பேஸ் எதுக்காக நம்ம பிரிண்ட் பண்ணுறோம், ஸோ எதுக்காக இந்த ஸ்பேஸ் பிரிண்ட் பண்ணி இந்த இடத்துல பிரிண்ட் பண்ணுறோங்கிறத உங்களுக்கு நல்லாவே தெரியும். பிகாஸ் இது வந்துட்டு ஒரு ட்ரையாங்கிள் பேட்டர்ன் நம்மளுக்கு வரணுங்கிறதுனால ஸோ இது வரைக்கும் இருக்கக்கூடியது எல்லாமே நம்மளுக்கு வந்துட்டு ஒரு ஸ்பேஸ் தான் நம்மளுக்கு இந்த இடத்துல பிரிண்ட் ஆயிருக்கும். ஸோ ஸ்பேஸ் பிரிண்ட் பண்ணி இந்த இடத்துல வேல்யூ பிரிண்ட் பண்ணால் தான் நம்மளுக்கு இந்த இடத்துல ட்ரையாங்கிள் ஷேப் வந்து நம்மளுக்கு வந்து கரெக்டாக வரும். ஸோ அதுக்காக தான் இதில் ஃபஸ்ட்டு நம்ம வந்துட்டு நம்பர் ஆஃப் ஸ்பேஸை வந்து நம்ம வந்து பிரிண்ட் பண்ணுறோம். ஸோ n - I-1 அப்படின்னா ஸோ ஃபஸ்ட் வந்து 5 இருக்குது. ஸோ 5 - 0 - 1 ஸோ நம்மளுக்கு வந்து 4. ஸோ ரேஞ்ச் ஆஃப் 4 இருந்துச்சு அப்படின்னா நம்மளுக்கு 4 ஐட்ரேஷன்ஸ் நடக்கும். ஸோ 4 ஐட்ரேஷன்ஸ் நடந்து இந்த இடத்துல எம்டி ஸ்பேஸை பிரிண்ட் பண்ணும். ஸோ 1 2 3 4 அப்படின்ட்டு 4 ஸ்பேசஸ் பிரிண்ட் பண்ணும். அடுத்து உள்ள வரும்போது ஃபார் J in range I, -1, கொடுத்துருக்கேன். I வந்துட்டு இப்போ நம்மளுக்கு 0ல இருக்கு. அதுக்கப்புறமேட்டு -1 அப்படின்னு கொடுத்துருக்கேன். ஸோ ரேஞ்சில் நம்ம இந்த மாதிரி கொடுத்தோம்னா எப்படி வரும்ங்கிறத நான் வந்துட்டு ஒரு சிம்பிள் கோடில் நான் வந்து ரன் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் ஒரே ஒரு ஃபார் லூப் மட்டும் நான் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ அந்த ஃபார் லூப்பில் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ ஃபார் J in range 0, -1, கொடுத்துருக்கேன். ஸோ 0ங்கிறது என்னோட ஐயோட வேல்யூ. ஸோ பிரிண்ட் Jன்னு கொடுத்துருக்கேன். இப்போ J என்ன வேல்யூ இருக்கும் அப்படின்னா 0ங்கிற ஒரே ஒரு வேல்யூ தான் நம்மளுக்கு வந்து இருக்கும். ஸோ அதுதான் மேலே வந்து நம்மளுக்கு வந்து நடக்குது. ஸோ அப்போ இந்த இடத்துல 0 இருக்கிறதுனால நம்மளுக்கு ஒரே ஒரு ஐட்ரேஷன் தான் நம்மளுக்கு வந்து நடக்கும். ஸோ உள்ள வரும் பிரிண்ட் I+1 கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ I வந்து நம்மளுக்கு என்ன பாயிண்ட் பண்ணிட்டு இருக்கு அப்படின்னா 0 பாயிண்ட் பண்ணிருக்கு. ஸோ ஒரே ஒரு வாட்டி தான் அந்த லூப் ரன் ஆகும். ஸோ அதனால 0 + 1 அப்படின்னு நம்மளுக்கு இந்த இடத்துல பிரிண்ட் பண்ணிருக்கு. ஸோ திரும்ப லூப் வந்து ரன் ஆகும். ஸோ ரன் ஆகும்போது இந்த இடத்துல ஃபெச் பண்ணி எலமெண்ட் இருக்காது, வெளியில் போயிடும். ஸோ \n இங்கே இருக்கக்கூடிய கர்சர் நம்மளுக்கு வந்து அடுத்து இந்த இடத்துக்கு போயிடும். ஸோ லூப் ரன் ஆகிட்டு அடுத்து இன்க்ரிமெண்ட் பண்ணும். நம்மளுக்கு வந்துட்டு 1ல போய் பாயிண்ட் பண்ணும். ஸோ 1 பாயிண்ட் பண்ணும்போது திரும்ப இந்த ஐட்ரேஷன் நடக்கும். என்னோட வேல்யூ வந்து 4 - I - 1 அப்படின்னா 5 - 2
2 பண்ணும்போது நம்மளுக்கு 3ன்னு வரும். ஸோ 3 டைம்ஸ் இந்த ஐட்ரேஷன் நடந்து இந்த இடத்துல 3 ஸ்பேசஸ் பிரிண்ட் பண்ணிட்டு உள்ளே வரும். உள்ளே வரும்போது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா I -1 சொல்லியிருக்கோம். இப்போ ஐயோட வேல்யூ வந்து 1. ஸோ -1 அப்படின்னு இருக்கும். ஸோ இப்போ உங்களுக்கு டவுட் வரலாம், ஸோ இது எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஜஸ்ட் இந்த இதில் போய் நீங்கள் நம்பரை மட்டும் நீங்கள் வந்து மாற்றி பாருங்கள். 0க்கு பதிலாக 1ன்னு கொடுத்து நீங்கள் ரன் பண்ணிங்க அப்படின்னா 1 0 அப்படின்ட்டு இருக்கும். அப்போ நம்மளுக்கு 2 ஐட்ரேஷன் வந்து நம்மளுக்கு இந்த இடத்துல டோட்டலாக நடக்கும். ஸோ 1 0ன்னு இருக்கும்போது ஃபஸ்ட்டு 1 பாயிண்ட் பண்ணியிருக்கும். ஸோ உள்ளே போகும் I+1, I வந்து 1 பாயிண்ட் பண்ணிட்டு இருக்கு. ஸோ 1+1ங்கிறது 2 நம்மளுக்கு வந்து பிரிண்ட் பண்ணணும். ஸோ அடுத்து எலமெண்ட் இருக்கான்னு பார்க்குது. ஸோ அடுத்து எலமெண்ட் இருக்குது. ஸோ இதுக்கு இன்னொரு வாட்டி நடக்கும். ஸோ I+1 பண்ணும், 1+1 வந்து 2. ஸோ 2 இந்த இடத்துல பிரிண்ட் பண்ணுது. அடுத்து ஐட்ரேட் பண்ணும்போது ஃபெச் பண்ண எலமெண்ட் இருக்காது, ஃபார் லூப் விட்டு வெளியில் வந்துடும். ஸோ இங்கே இருக்கக்கூடிய கர்சர் வந்து நம்மளுக்கு அடுத்து இந்த இடத்துக்கு வந்துடும். ஸோ திரும்ப வந்துட்டு 1 விட்டுட்டு 2 போய் பாயிண்ட் பண்ணும். ஸோ திரும்ப இதோட வேல்யூஸ் மாறும். ஸோ 5 -2 -1. அப்போ 5ல் 3 போச்சு அப்படின்னா நம்மளுக்கு வந்து 2 இருக்கும். ஸோ 2 டைம்ஸ் இந்த ஐட்ரேஷன் நடந்து நம்மளுக்கு இந்த இடத்துல 2 ஸ்பேசஸ் நம்மளுக்கு வந்து இருக்கும். ஸோ திரும்ப இந்த இடத்துல உள்ளே வரும். உள்ளே வரும்போது நம்மளுக்கு I, -1 அப்படின்னு நடக்கும். ஸோ ஐயோட வேல்யூ வந்து இப்போ வந்து 2. ஸோ -1 அப்படின்னா திரும்ப இந்த இடத்துல 3 ஐட்ரேஷன் உங்களுக்கு வந்து நடக்கும். ஸோ 2 1 0 அப்படின்ட்டு 3 நம்பர் உங்களுக்கு வந்து இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு நம்மளுக்கு 2 பாயிண்ட் பண்ணியிருக்கும். ஸோ உள்ளே வரும்போது I+1 ஐயோட வேல்யூ வந்து இப்போ நம்மளுக்கு 2 இருக்குது. ஸோ 2+1 வந்து 3 நம்மளுக்கு பிரிண்ட் பண்ணியிருக்கு. ஸோ அடுத்து வரும் 1 பாயிண்ட் பண்ணும். ஸோ திரும்ப I+1 2+1 வந்துட்டு 3. ஸோ 3 நம்மளுக்கு இந்த இடத்துல பிரிண்ட் பண்ணிடுச்சு. அடுத்து 0க்கு வரும், 2+1 3 பிரிண்ட் பண்ணிடுச்சு. ஸோ அடுத்து ஃபெச் பண்ண எலமெண்ட் இருக்காது, ஃபார் லூப் விட்டு வெளியில் வந்துடும். வெளியில் வந்ததுக்கு அப்புறமேட்டு திரும்ப /n. ஸோ இங்கே இருக்கக்கூடிய கர்சர் வந்து நம்மளுக்கு அடுத்து இந்த இடத்துக்கு போயிடும். ஸோ திரும்ப மெயின் லூப் இன்க்ரிமெண்ட் பண்ணும், 3 பாயிண்ட் பண்ணும். 3 பாயிண்ட் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா திரும்ப என்னோட வேல்யூஸ் வந்து நம்மளுக்கு வந்து மாறும். 5 -3 -1 அப்போ வந்து 1ன்னு வரும். ஸோ ஒரே ஒரு வாட்டி ஐட்ரேஷன் வந்து ஒரே ஒரு எம்டி ஸ்பேஸை பிரிண்ட் பண்ணிட்டு உள்ளே வரும். ஸோ திரும்ப இந்த இடத்துல உள்ளே வரும்போது பார்த்தீங்க அப்படின்னா அகைன் அதே மாதிரி நம்மளுக்கு வேல்யூஸ் வந்து மாறும். ஸோ என்ன மாறும் அப்படின்னா ஸோ 3, -1 இருக்கும். அப்போ இந்த இடத்துல 3 2 1 0 அப்படின்ட்டு 4 வேல்யூஸ் நம்மளுக்கு வந்து இருக்கும். ஸோ அப்போ 4 வாட்டி நம்மளுக்கு வந்து ஐட்ரேஷன்ஸ் நடக்கும். ஸோ 4 வாட்டி I+1 பண்ணும். I வந்து 3 பாயிண்ட் பண்ணியிருக்கு. அப்போ 3+1 3+1 3+1 3+1ங்கிறத 4 நம்மளுக்கு இந்த இடத்துல பிரிண்ட் பண்ணும். ஸோ திரும்ப அதே மாதிரி ஐட்ரேட் ஆகும். 4 போய் பாயிண்ட் பண்ணும். ஸோ 4 பாயிண்ட் பண்ணும்போது 5 -4 -1 0. ஸோ 0 இருக்கனால இந்த ஐட்ரேஷன் நடக்காது. அடுத்து வந்துடும். ஸோ அடுத்து வரும்போது இப்போ நம்மளோட ஐயோட வேல்யூ வந்து 4 -1 கொடுத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு இந்த இடத்துல 4 3 2 1 0. ஸோ டோட்டலாக நம்மளுக்கு வந்து 5 ஐட்ரேஷன்ஸ் நடக்கும். ஸோ 5 ஐட்ரேஷன்ஸுக்கும் இந்த 4+1 பண்ணும். ஸோ 4+1 வந்தால் 5. ஸோ அதனால் நம்மளுக்கு இந்த இடத்துல 5 டைம்ஸ் 5ங்கிற நம்பரை நம்மளுக்கு இந்த இடத்துல பிரிண்ட் பண்ணியிருக்கு. ஸோ இப்போ இந்த கோட் ஸ்னிப்பெட் மூலமாக எப்படி இந்த அவுட்புட் வந்ததுங்கிறது ரொம்பவே கிளியராக தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த I+1 கொடுக்கறதுனால நம்மளுக்கு என்ன மாதிரி மாடிஃபிகேஷன்ஸ் வந்திருக்குங்கிறது ரொம்பவே கிளியராக புரியும்னு நினைக்கிறேன். ஸோ இதுக்காக இந்த இடத்துல நம்ம வந்து 3 பேராமீட்டர்ஸ் கொடுத்துருந்தோம் அப்படின்னா ஸோ ஒன்று வந்து ஸ்டார்ட் வேல்யூ, ஒன்று வந்து ஸ்டாப் வேல்யூ, ஒன்று வந்துட்டு ஸ்டெப் வேல்யூ. ஸோ இந்த இடத்துல யாருக்காவது ரேஞ்ச் பேராமீட்டர் புரியாமல் இருந்தது அப்படின்னா ஸோ நம்ம முன்னாடி போட்டிருக்க ரேஞ்சுக்கான தியரிட்டிக்கல் வீடியோஸ் பாருங்கள், உங்களுக்கு வந்துட்டு ரொம்பவே கிளியராகவும் பெட்டராகவும் புரியும். ஸோ இன்றைக்கி நம்ம பார்த்த கான்செப்ட் வந்து ரொம்பவே கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ நம்ம போட்டிருக்க கோட்ஸ் எல்லாமே நான் GitHubல அப்லோட் பண்ணியிருக்கேன், வேணும்னா டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். ஹாப்பி லேர்னிங், பை பாய்.